நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வெள்ளை தூதுவளையில வந்து என்ன ஸ்பெஷலு? நம்ம நார்மலா இருக்கிற தூதுவளை மாரி தானே அதுவும் இருக்கு. காய், இலைகள் எல்லாமே ஒரே மாரி தானே இருக்கு. அப்படி என்ன இதில ஸ்பெஷல்ன்னு கேட்டிருந்தீங்க. காய், இலைகள் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா பூக்கள் மட்டும் இதுலயும் அதிலயும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, அது வயலட் கலர்ல இருக்கும். இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த வெள்ளை தூதுவளை வந்து ரொம்பவே ஸ்பெஷல். மோஸ்ட்லி இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கிற செடிகள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் இந்த வெள்ளை தூதுவளையும். இதுவுமே சளி, காய்ச்சல வந்து க்யூர் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு செடி தான். நம்ம ரசம் வச்சு சாப்பிடலாம், துவையல் அரைச்சு சாப்பிடலாம் இந்த செடிய. முக்கியமா இது என்ன பண்ணுது அப்டின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ வந்து இது அதுக்கப்புறம் த்ரோட்ல வரக்கூடிய கேன்சர இது வந்து குணப்படுத்தி குடுக்கும். ஸோ, அதனால தான் இது ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து என்கிட்ட இருக்கிற அந்த வயலட் தூதுவளை. வயலட் தூதுவளைக்கும், ஒயிட் தூதுவளையும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, பூக்கள் வராம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, இது சடசடன்னு சீக்கிரமா வளர்ந்துரும். ஆனா, அது அப்படி கிடையாது. அந்த செடி வந்து ஒரு 6 மந்த்தா நான் வச்சிருக்கேன். அது பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாவே இருக்கு. 2லயுமே வந்து ஹெர்பல் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா வளர்க்கக்கூடிய ஒரு செடி. கண்டிப்பா அடுத்தடுத்து நான் வர வீடியோஸ்ல ஷேர் பண்ணி குடுக்குறேன் நெறைய பேருக்கு. பாய்.